ஆர்டிஜி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது தி மான்டி காலனி 2 படத்தினுடைய ரிவ்யூ தான். இந்த படத்துல வந்து முக்கியமான கதாபாத்திரத்துல அருள்நிதி மற்றும் பிரியா பவானி சங்கர் அண்ட் அவங்களை சேர்ந்து அருண் பாண்டியன், அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க ஆர் அஜய் ஞானமுத்து அவர்கள். அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் குமரேஷ், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ஹரிஷ் கண்ணன். அண்ட் இந்த படத்தினுடைய ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆல்ரெடி தி மான்டி காலனி 1 வந்து பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ரூம்குள்ளவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹாரரை காட்டி நம்மளை வந்து நடுநடுங்க வச்சிருப்பாங்க தி மான்டி காலனி 1ல. அண்ட் அதனுடைய சீக்வன்ஷியலாக தான் இந்த 2 வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வெங்கி அவர் தான் வந்து டிரெக்டர் சுட்டு, அப்புறமா பாதியில் இவங்க வந்து மாறினாரு அஜய் ஞானமுத்து அவர்கள். அண்ட் அதே போல் சினிமோட்டோகிராஃபர் வந்து ஃபர்ஸ்ட் தீபக் வச்சுருந்தாங்க, அப்புறமா வந்துட்டு ஹரிஷ் மாறினாங்க. இது மாதிரி நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருந்தது. அண்ட் படம் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர்லேயே ரிலீஸ் ஆக வேண்டியது. அண்ட் அது அப்படியே தள்ளி போய் கடைசியாக இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. அண்ட் இதில் வந்து பெரிய மேஜரான ஒரு விஷயம் வந்து அந்த தி மான்டி காலனி 1ஓட கண்டினியூஷன் மாதிரி நல்லாவே இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூஸ்வலாக நம்மளுடைய ஃப்ரான்ச்சைஸில் வரக்கூடிய அரண்மனை 1, 2, 3 இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு காஞ்சனா 1, 2, 3 இது எல்லாமே ஹாரர் தான். ஸோ அதில் ஹாரரில் சீக்வன்ஷியல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா சீக்வன்ஷியல் 1, 2ன்னும் போது அந்த கதை அதே பேட்டர்ன் இருக்கும், பட் ஆனால் கதை வேறையாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சீக்வன்ஷியல் அப்படின்றத அழகாக காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னென்னலாம் நடந்ததோ அதனுடைய இன்புட்டை எடுத்து இதில் அதோட சேர்ந்து கனெக்ட் ஆகிற மாதிரி சேம் அதே மாதிரி அந்த டாலர் அந்த விஷயம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. அண்ட் படத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு த்ரூ அவுட் த ஸ்டோரி பிரியா பவானி சங்கர் ஃபுல்லாக அவங்க தான் வந்து லீட்ல போகிறாங்க. ஸோ அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய கதையாக தான் அமைஞ்சிருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு மேஜரான ஒரு ட்விஸ்ட் இன்ட்ரோலுக்கு அப்புறமா வருது. முக்கியமாக வந்து அருள்நிதியுடைய பார்ட் தான், அவருடைய சீக்வன்ஸ், அதாவது அவர் வரக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ட்விஸ்ட். ஸோ அதை வந்து ஸ்பாய்லர் ஆக்க வேணாமன்றதுனால அதை நான் சொல்லலை. ஆனால் இந்த படத்தினுடைய கதையை வந்து நீங்கள் 1 பார்த்துட்டு இது டைரெக்டாக 2க்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் அங்கங்கே இது எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற டவுட்லாம் வரும். ஸோ நல்லா 2 பார்க்க போகிறவங்க தயவு செஞ்சு 1 பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். அதில் எப்படி வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய அந்த டாலர்லாம் எடுத்து வச்சு அவங்களுடைய மனைவிக்காக எடுத்து வச்சுருந்தாரு. அண்ட் அது யாரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க வந்து எப்படி இறந்துருவாங்களோ ஸோ அதே மாதிரியான பேட்டர்ன் இதுலேயும் கண்டினியூ ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா இதில் அருண் பாண்டியனுடைய பார்ட் என்ன, அருண் பாண்டியன் எப்படி வந்து இந்த ஸ்டோரியில் இன்வால்வ் ஆகுறாரு, அண்ட் பிரியா பவானி சங்கர் என்ன கண்டுபிடிக்கிறாங்க, அண்ட் இதில் வந்துட்டு அர்ச்சனாவுடைய விஷயம் என்ன, அண்ட் அருள்நிதி எப்படி இப்படி வந்து மாறுறாரு அப்படின்றத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொடுத்துருக்காங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு 1ல பார்த்த அதே ஹாரர் ஃபீல் எல்லாமே வந்துட்டு 2லயும் உங்களுக்கு இருக்குது. அண்ட் அதே போல படத்தை வந்து நம்மளால ஈஸியாக கனெக்ட் பண்ணியும் அண்ட் சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளேவும் இருக்குது. ஸோ பேய் படம்னும் போது அங்கங்கே காமெடியை வச்சு அண்ட் அப்படி வந்து கொண்டு போகக்கூடிய அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்மளுக்கு முழுக்க அந்த ஹாரர் ஃபீலை கொடுத்து நம்மளை வந்து மிரட்டுற விதமாக அமைஞ்சிருக்குது இந்த தி மான்டி காலனி 2. பட் ஸ்டில் இந்த படத்தினுடைய ஒரு சில மைனஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருள்நிதியை பார்ட் 1ல த்ரூ அவுட் நம்ம பார்த்தவங்களுக்கு செகண்ட் பார்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அருள்நிதி ஏன் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா படத்தினுடைய லீட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏன் இப்படி காட்டுறாங்கன்ற ஃபீலும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய மியூசிக் டெஃபினெட்லி ப்ளஸ் பாயிண்ட் தான். சாம் சிஎஸ் அவர்கள் நார்மலாகவே அவருடைய மியூசிக் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதே விஷயம் இந்த படத்துலேயும் வந்து அந்த ஹாரருக்கு இன்னும் அதிக கூடுதலான ஒரு மிரட்டலும் பயமும் கொடுக்குற விதமாக இருக்குது. படத்தினுடைய டைரக்டர் அஜய் ஞானமுத்து அவருடைய வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு. என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே, படத்தில் வந்துட்டு நம்மள நுனி சீட்டில் உட்கார வைக்கக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு நடந்திருக்குது. அண்ட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அருள்நிதியுடைய படங்கள் அவர் வந்து மாசமோ இல்லைன்னா வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வருஷம் படப்படணும் அப்படின்ற மென்டாலிட்டியில் இருக்கக்கூடியவர் கிடையாது. பட் ஆனால் அவர் எடுக்கக்கூடிய கதைகள் எல்லாமே வந்துட்டு நல்ல டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் எடுப்பார். அவர் ஒரு கதையை பண்ணுறாருன்னா அந்த கதை வந்து அந்த அளவுக்கு மக்கள்கிட்டையும் அஃப்கோர்ஸ் எஸ் அதுக்கப்புறமா அது வந்து கலெக்ஷன் வாங்குதா பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றதெல்லாம் தாண்டி பட் நீங்கள் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு தேட்டரில் எல்லாம் வெளியில் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் பார்க்கும்போது கூட நல்ல படமாக தானே இருக்குது, இந்த கதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுக்கு முன்னாடி கதையை பார்த்தது இல்லையா அப்படின்ற ஃபீல் டெஃபினெட்லி எல்லாருக்குமே கொடுக்கும். அப்படிதான் அவருடைய கதை செலெக்ஷன் எடுப்பார். அண்ட் அதே போல தான் வந்து இது வரைக்கும் அவர் எடுத்த படங்கள் இருக்குது. தி மான்டி காலனி 1 இருக்கட்டும் இல்லை 2 கண்டினியூஷனில் இருக்கட்டும் இதே போல தான் எடுத்ததுனால நம்மளுக்கு இந்த கதை மேலே வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு. எஸ் அவரோட கதை செலக்ட் பண்ணியிருக்கிறாருன்னா அந்த கதை டெஃபினெட்லி ரொம்பவே நல்லா இருக்குன்ற எதிர்பார்ப்பு அதிகத்தோட நம்ம வந்து போகணும்னு போது அந்த இடத்துல கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகி தான் வரும். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு அவருடைய யூனிக்கான ஸ்டோரி அப்படி ஒரு செலெக்ஷனில் இல்லாமல் ஹாரருக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது.
இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல படமாக, அதாவது அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து ரொம்ப அழகாக நம்மளை வந்து கொண்டு போகுது. பட் பிரேக்குக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதில் முக்கியமாக அருள்நிதி வந்து இந்த படத்தில் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து அருள்நிதி படமா இல்லைன்னா பிரியா பவானி சங்கர் படமான்னு கேட்டால் இது பிரியா பவானி சங்கர் படம் தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு அவருடைய ப்ரெசன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் பிரியா பவானி சங்கர் அவங்களுடைய ஆக்டிங்க்கு அவங்களுடைய கேரக்டருக்கான பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அருள்நிதி இன்னும் கொஞ்சம் அவருடைய கேரக்டரை அஃப்கோர்ஸ் அவங்க சொல்லியிருக்கிற விதத்துக்கு அந்த கேரக்டர்னுடைய ப்ரெசன்ஸ் கம்மி அவர் தான் பண்ணி ஆகணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருந்தா அவர் படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷனோட வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு மூவியாக இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறமா போகக்கூடியவங்க நீங்கள் அருள்நிதி படம்னு போகாமல் ஒரு நார்மல் ஹாரர் படம் நினச்சிட்டு போனீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்போடு போக நார்மலாக போயிட்டு பார்க்குறவங்களுக்கு திருப்திகரமான படமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் படத்தில் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. எடிட்டர் குமரேஷனுடைய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு பக்கம் எல்லா ஆடியன்ஸாலையும் ஏற்றுக்கிட்டு பார்க்குற மாதிரினா உங்களுக்கு வந்து ஹாரர் சப்ஜெக்ட் பிடிக்கும், எனக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு நல்ல ஸ்டோரி நல்ல ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இப்போல்லாம் ஹாரர்னாலே காமெடி இருக்கும்னு நினச்சிட்டு போகிறவங்களுக்கு டெஃபினெட்லி டிசப்பாயின்ட் பண்ணுற விதமாக தான் இருக்கும். அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், சிஜி ஒர்க் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஹாரர் படங்கள் பிடிக்குன்றவங்க தியேட்டரில் போய் பேய் படத்தை முக்கியமாக இந்த திமாண்டி காலனியில் மிரட்டுற விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய ஆர்டிஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.